பிடிசி நண்பதிகளை வணங்க கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எப்பா எதெல்லாம் வச்சு காதல்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்னால் முடியல. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ப்ரப்போஸ் பண்ணால் அந்த பொண்ணு ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் அது லவ்வே ஆகும். அதுக்கு முன்னாடி ஏற்றுக்கவே மாட்டாங்க. பட் இப்போ இந்த கிம்தேங்கும் ஜெனி என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரில. இவ்வளோ நியூஸ் அடிக்கடி வந்துட்டுருக்கு. அதை தாண்டி இருக்கா ஃபஸ்ட்டு இல்லையா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பல மர்மங்கள், அதாவது சயின்டிஃபிக்ஸில் ஹிஸ்ட்ரிகள் நிறையா இருக்குல்ல, அந்த மர்மத்தை தாண்டி இது ஒரு பெரிய மர்மமாக போயிட்டுருக்கு. பட் இப்போயும் ஒரு பெரிய மர்மம் வந்திருக்கு. இந்த பொண்ணு எது பண்ணாலும் கோயின்சிடன்ஸாக நடக்குதா இல்லை வேணுங்க தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளோ ஈக்குவலாயிட்டாக இருக்குது. இப்போயும் அதே மாதிரி தான் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதை வச்சு என்ன சொல்லிட்டுருக்காங்க, கிம்தேங் ஜெனி லவ் இஸ் 100% ட்ரூ அப்படின்னு சொல்லி ஜெனியை இன்டேரக்டாக ப்ரூஃப் பண்ணிட்டாங்களாம். அப்படி ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அப்படி என்ன பண்ணிக்கலாம், ஏது பண்ணிக்கலாம் வாங்க பார்த்துக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி பீட்டஸ் எல்லா நியூஸையும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கிறது தான் ஆச்சு. ஸோ மறக்காமல் டெய்லி வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ண வச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த காதில் பற்றி கோயின்சிடன்ஸாக நடக்குதா இல்லை உண்மையாகவே இதுக்கு வேண்டிய சீக்கிரம் இருக்குமான்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த நியூஸோடு ஸ்டார்ட் பண்ணுறேன் வாங்க. சீரியஸ்லி என்ன சொல்கிறேனே தெரியலையான்னு கேட்டிங்கன்னா எனக்கு கிம்தேங் ஜெனியை வச்சு ஒரு டைம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இன்னொரு கேபாப் மேல் ஐடியாலே இவர் டேட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு சைடில் என்னென்னமோ கதையை கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இதில் நான் எதை கொண்டு போய் பேசுனதே தெரில. எங்கிட்ட பேசுனாலும் எது ஒரிஜினல் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா எல்லாத்துக்குமே அவ்வளோ பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லாத ஒரு விஷயத்தை சில டைம் எடுத்துகிட்டு பேசுகிறாங்க. அப்போ ஏன்டா சாமி சும்மா இருங்களாண்டா, எவ்வளோ தாண்டா தொல்லை பண்ணுவீங்க இந்த மனுஷங்களில் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. பட் இப்போ என்ன நடந்திருக்கு பார்த்திங்கன்னா, ஜெனி என்ன பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா, ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்டாக அண்ட் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்கார்ஃபை ட்ரை பண்ணி விடுறாங்க. ப்ரோ ஸ்கார்ஃபை கட்டி விடுறது என்ன ப்ரோ, ஃப்ரெண்டு கட்டி விடுறது தப்பு இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா, அந்த ஸ்கார்ஃப் ஒரு டிசைனில் கட்டியிருக்காங்க. அந்த டிசைனை பார்த்தா இது இந்த பர்சன் ஃபாலோ பண்ணுற டிசைன் தான் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிட்டு சொல்லலாம். அண்டு கேபாப் ஃபாலோ பண்ணுற எல்லாருமே இது அவர் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் நினைக்கிறது சேம் தான். கிம்தேங் எப்போயுமே என்ன டைப்பில் ஸ்கார்ஃப் கட்டுவாரோ அண்டு கேப் ஹெட்டில் போடுவாரோ அதே டைப்பில் தான் அவங்க கட்டி விட்றாங்க. கட்டி விட்டது மட்டும் இல்லாமல் இது மாதிரி கட்டினா தான் எல்லாம் க்யூட்டாக இருக்காங்க. அண்ட் இது மாதிரி கட்டினா தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நான் என்னத்தை சொல்கிறது, அவர் உண்மையாகவே க்யூட்டாக இருக்காரா இல்லை நான் அந்த ஃப்ரெண்டை சொல்லிட்டு இருக்கேன் கிம்தேங் இஸ் ஆல்வேஸ் க்யூட், அது வேறு மேட்ரு. பட் அந்த ஃப்ரெண்டு நான் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இப்படி கட்டினா க்யூட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்டாக சொன்னாங்களா இல்லை கிம்தேங் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி ஹேட்டர்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு பதில் நான் என்ன சொல்கிறேன்னு தெரில. அதை தாண்டி ஸ்கார்ஃபை கட்டினதுக்கெல்லாம் காதல்லாம் இனிமேல் கிம்தேங்கும் மூச்சு விட்டா ஜெனியும் மூச்சு விட்டாங்க. ஸோ இது காதல் தானே ஜெஸ்ஸி அப்படின்னு கேட்பாங்க போல். இல்லை ரெண்டு பேரும் ஒரே ரோட்டாக சியோவில் தான் ரெண்டு பேரும் தங்கியிருக்காங்க. ஸோ இது காதல் தான் அப்படின்னு சொல்லுவாங்க போல். ஸோ இது மாதிரி நிறையா ரியாக்ஷன்ஸ், நிறையா கன்ஃபியூஷன், நிறையா விஷயங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்குறப்போ ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் தோணுதா, இல்லை வாய்ப்பில்லை ப்ரோ நம்ம வேறு ரூட்டு ப்ரோ அப்படின்னு சொல்லி தோணுதான்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மட்டும் உங்கள்கிட்ட கொடுத்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இன்னமும் அதுவும் பெரிய மர்மமாக வந்துட்டுருக்கு. இதையும் அந்த மர்மத்தில் ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நியூஸை மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு விட போகிறது தான். லவ் யூ ஆல், டாட்டா, பை பை.